வரும் சட்டமன்ற தேர்தல் தனக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கும் போர் என்று தாவேக தலைவர் விஜய் சூளுரைத்துள்ளார். வேலூர் அடுத்த அகரம்சேரியில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பில் உரையாற்றிய அவர், கடந்த தேர்தலில் நல்ல தலைமை இல்லாததால் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்து ஏமாந்ததாக கூறினார். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆட்சி காலங்களில் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாக திகழ்ந்ததாக கூறிய விஜய், தற்போது சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடி மாநிலமாக இருப்பதாகவும் விமர்சித்தார். ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு தாவேக ஆட்சி அமைத்ததும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாகவும் விஜய் கூறினார். அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவென்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தன் மீது பழி போட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பிய தாவேக தலைவர் விஜய் கண்கலங்கிய காட்சிகளே இவை. வேலூரை அடுத்த அகரம்சேரியில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக விஜய் சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக வேலூர் சென்றார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஜய்க்கு கட்சி நிர்வாகிகள் வேல் மற்றும் வால் பரிசளித்தனர். அதன் பின்னர் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய விஜய், தாவேகாவுக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு, எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட். தங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது என்றும் யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக கூறினார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு 74 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டு வாக்காளர் எண்ணிக்கை 5,67 லட்சமாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 6.41 கோடியாக இருந்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது 5,67,0380 குறைந்துள்ளது. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டக்கூடிய புதிய பட்டியலின்படி தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். 2,77,38,925 ஆண் வாக்காளர்களும் 7,617 மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர். இந்த பட்டியலில் சுமார் 27.53 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். Claims and objections period ले நமக்கு about 7.40 lakhs draft roll இருந்து claims and objections period ல about 7.40 lakhs inclusion 18 to 19 voters. இதில் முதல் முறை வாக்களிக்க காத்திருக்கக்கூடிய 18 முதல் 19 வயதுடைய இளைஞர்களின் எண்ணிக்கை 12.51 லட்சமாகும். மேலும் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 3.99 லட்சம் பேரும், மாற்றுத்திறனாளிகள் 4.63 லட்சம் பேரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். வழக்கம் போலவே மாநிலத்திலேயே மிகப்பெரிய தொகுதியாக 5.36 லட்சம் வாக்காளர்களுடன் சோழிங்கநல்லூர் நீடிக்கிறது. வெறும் 1,16,000 வாக்காளர்களுடன் பட்டியலின் கடைசி இடத்தில் சென்னை மாவட்டத்தின் துறைமுகம் உள்ளது. சென்னை மாவட்டத்தின் 16 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை 40 லட்சத்திலிருந்து 28 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த கால கணக்கெடுப்பின்படி சென்னை மாவட்டத்தின் 16 தொகுதிகளில் மொத்தம் 40,04,694 வாக்காளர்கள் இருந்தனர். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு கடந்த டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இந்த எண்ணிக்கை 28,30,936 குறைந்துள்ளது. இதன் மூலமாக சுமார் 11,73,758 வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. சென்னை மாவட்ட வாக்காளர் பட்டியலில் ஆண்கள் 13,65,763 பேர், பெண்கள் 14,64,344 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 829 பேர் இடம்பெற்றுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்ட பிறகு 2,51,260 வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர்.
இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் SIRக்கு பின்னர் வெளியான வாக்காளர் பட்டியலில் 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இந்நிலையில் வாக்காளர் பதிவு அலுவலரின் முடிவுக்கு எதிரான மேல்முறையீட்டை 15 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். இப்போ கூட நீங்கள் ஃபார்ம் 6 கொடுத்துக்கலாம். இப்போ கூட நீங்கள் ஏதோ சேஞ்சஸ் வேணும்னா அப்ளை பண்ணிடலாம். அதே போல் அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் கூட எலிஜிபிள். எந்த வாக்காளருக்கு இந்த அவங்க பேர் இல்லை, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு உண்டு. தேர்தல் தொடர்பான தகவல்களை மாவட்ட தொடர்பு மையங்களான 1950 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு அறியலாம் எனவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பீர்களா என்ற கேள்விக்கு தந்தை பாணியில் பதிலளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவீர்களா என்ற கேள்விக்கு தன் உயரம் தனக்கு தெரியும் என்று முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். சென்னை கிண்டியில் நடந்த நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்தார். உத்தவ் தாக்கரே இன்னும் பலரும் சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஒருத்தர், என்னோட உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன். அதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் இந்தியா கூட்டணி தலைவராக மு.க. ஸ்டாலினை முன்மொழிந்தது ஏன் என்று விளக்கினார். ராஜீவ் காந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் சொன்னார், only a secular India can survive. தோப்பனார் சொன்னதை உங்களுக்கு தைரியம் இருக்கா திருப்பி இன்னைக்கு சொல்லறதுக்கு? ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தைரியமா ஏது ராஜீவ் அன்றைக்கு சொன்னாரோ அது அவர் மீண்டும் சொல்லறதுக்கு எப்போதும் தயாரா இருப்பார். இதே நிகழ்ச்சியில் இதுகுறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதியும் பதிலளித்தார். இது ஒரு எங்களுடைய கூட்டணி கட்சி, மிகப்பெரிய ஒரு இயக்கம். அவங்க பாராட்டுறது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அதற்கான முடிவை எடுப்பார். மோடியின் இரட்டை என்ஜின் கொள்கை தமிழ்நாட்டில் ஒரு அடி கூட நகராது என்று உதயநிதி ஸ்டாலின் கூறினார். எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இருந்த 164 ரயில் சேவைகள் 115ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10, 11 ஆகிய நடைமேடைகளில் சீரமைப்பு மற்றும் நடை மேம்பால பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் 204 ரயில் சேவைகள் 164ஆக குறைக்கப்பட்ட நிலையில் மேலும் ரயில் சேவை குறைப்பு உள்ளிட்ட மாற்றங்கள் இன்று முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி அமலில் இருக்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி எழும்பூர், பரங்கிமலை, கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மார்க்கத்தில் பொதுமக்களின் வசதிக்காக 26 கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்கள் எழும்பூரில் இருந்து கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு நோக்கி செல்லும் போது சேத்துப்பட்டு, கோடம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் நிற்காது எனவும், மறுமார்க்கத்தில் எழும்பூர் வரும்போது பல்லாவரம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டில் நிற்காது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் திருமால்பூர், அரக்கோணம் மற்றும் சென்னை கடற்கரை அரக்கோணம் இடையே இயக்கப்படும் விரைவு மின்சார ரயில், செங்கல்பட்டு எழும்பூர் இடையேயான பகுதி விரைவு மின்சார ரயில் ஆகியவை பரங்கிமலையில் நின்று செல்லும். அதேபோல கும்மிடிப்பூண்டி, தாம்பரம் மார்க்கத்தில் வார நாள்களில் இயக்கப்படும் ரயில்கள் செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பீக் ஹவர்ஸ் இல்லாமல் சாதாரண நேரத்தில் இயக்கப்படும் ஏசி மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏசி மின்சார ரயில் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தல் தனக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கும் போர் என்று தாவேக தலைவர் விஜய் சூளுரைத்துள்ளார். வேலூர் அடுத்த அகரம்சேரியில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பில் உரையாற்றிய அவர், கடந்த தேர்தலில் நல்ல தலைமை இல்லாததால் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்து ஏமாந்ததாக கூறினார். உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்